Hello ladies and gentlemen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ பாக்டீரியல் செல் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன வருஷம் வந்து செல் வாலை ஸ்டாப் பண்ணோம். ஸோ செல் வால் பாக்டீரியல் செல் வால் வந்து கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ பிளாஸ்மா மெம்பரேன்? பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் அ செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் த செல் வால். ஸோ பாக்டீரியல் செல் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெளியில் செல் வால் இருக்கும், அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன்றது என்ன அப்படின்னா அது வந்து செலக்டிவ்லி அலவ்ஸ் மாலிக்யூல்ஸ்னால் என்ன, இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் இது எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட் அண்ட் இன்சைட் டு அவுட் சைட். ஸோ இப்போ ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது பாக்டீரியல் செல் வந்து இப்போ அதுக்கு வந்து நியூட்ரியன்ட்ஸ் தேவை, ஆக்சிஜன் தேவை, கார்பன் டை ஆக்சைடு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இன்சைட் டிரான்ஸ்போர்ட் அவுட் சைட் டிரான்ஸ்போர்ட், உள்ளேருந்து வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி வெளியிலேருந்து உள்ளே வரதா இருந்தாலும் சரி இட் ஹேஸ் டு பாஸ் த்ரூ ஃபஸ்ட்டு செல் வால் அண்ட் தென் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பிளாஸ்மா மெம்பரேன். ஹவு டஸ் இட் லுக்? இதில் வந்து வெளியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட் லைக் ஸ்ட்ரக்சர், ஓகே, ஹெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். திஸ் இஸ் ஹைட்ரோஃபிலிக். இந்த ஹெட் வந்து ஹைட்ரோஃபிலிக், இந்த டெய்ல் வந்து ஹைட்ரோஃபோபிக். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹைட்ரோஃபிலிக்? ஹைட்ரோஃபிலிக்னா சம்திங் தட் லைக்ஸ் வாட்டர். ஸோ இந்த ஃபீலிக் இஸ் சம்திங் தட் லைக்ஸ் வாட்டர். ஸோ வாட்டர் repelling is hydrophobic, water liking is hydrophilic. So in the head portion வந்து hydrophilic and tail portion is hydrophobic. So இதுதான் structure of a plasma membrane. So இந்த plasma membrane speciality என்ன அப்படின்னா selectively permeable. It allows only certain molecules. ஒரு சில molecules தான் அதுக்குள்ளேயும் வர முடியும், அதே சமயம் வெளியிலையும் போக முடியும். So this is the structure of a plasma membrane. And what is it composed of? Plasma membrane எதால பண்ணிருக்கு அப்படின்னா phospholipid. It has a phosphorus, okay, PO4 3 minus PO4 3 minus entity undu. Lipid na fats. So fats plus phosphate, adukapra proteins undu, carbohydrates undu, glycoprotein glycolipid adellamu undu. But basic enna structure அப்படின்னா phospholipid, phosphorus and lipid na fats. இது the basic structure of a plasma membrane. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செல் வால் இருக்கும், அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ பாக்டீரியல் செல்னால் என்ன பார்த்துட்டு இருக்கோம், என்னெல்லாம் இருக்கும் பாக்டீரியல் செல்லில் அப்படின்றது. ஸோ முதல்ல செல் வால் பார்த்தோம், இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். நெக்ஸ்ட் பார்ட் இஸ் சைட்டோபிளாசம். எவ்ரிபடி நோஸ் என்ன சைட்டோபிளாசம்னா என்ன, வந்து இப்போ நியூக்ளியஸ் எல்லாமே எம்பெடட் இல்லை மேட்ரிக்ஸ். இப்போ இதுதான் ஒரு செல் அப்படின்னா இங்கே நியூக்ளியஸ் இருக்கும், இந்த கேஸில் நியூக்ளியாய்டு. பிகாஸ் பாக்டீரியல் செல் டஸ் நாட் ஹேவ் அ நியூக்ளியஸ்ன்ற ஒரு என்டிட்டி கிடையாது. எப்போ நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா இப்போ வந்து வெளியில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ நியூக்ளியர் மெம்பரேன் வெளியில் நியூக்ளியர் மெம்பரேன் இருந்ததுன்னா வி வில் கால் இட் அஸ் அ நியூக்ளியஸ். சின்ஸ் பாக்டீரியல் செல்லில் வந்து நியூக்ளியஸே கிடையாது, ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படியே தான் இருக்கும், இப்படி இட் வில் பி லைங் நேக்கட் இன் தி சைட்டோபிளாசம். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இதுதான் பாக்டீரியல் செல். ஸோ இந்த மேட்ரிக்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது சைடில் சரௌண்டிங் இருக்குல்ல லிக்விட் போர்ஷன், அதுதான் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹேஸ் கிளாஸ் லைக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, கிளாஸ் இஸ் வாட் கொலாய்டு. நம்ம இப்போ வந்து நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க கொலாய்டு அப்படின்ட்டு, கொலாய்டல் மெட்டீரியல் அப்படின்ட்டு இல்லையா. சஸ்பென்ஷன், கொலாய்டு, சொல்யூஷன், இது எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா. ஸோ கொலாய்டல் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்தீங்கன்னா கொலாய்டல் மில்க், ஜஸ்ட் லைக் மில்க் இட் இஸ் கொலாய்டல் இன் நேச்சர். அண்ட் கிரானுலர்னா இட் இஸ் நாட் ஸ்மூத், ஏதாவது கிரெயினியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, மைக்ரோஸ்கோப் கண்டர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கிரானுலர் ஆஸ் வெல் அஸ் கொலாய்டல் இன் நேச்சர். அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், இந்த டிஎன்ஏ இருக்கும், இப்போ நியூக்ளியஸ் இருந்ததுன்னா நியூக்ளியஸ் இருக்கும், இல்லைனா ஆர்கனல்ஸ் இருக்கும், செல் ஆர்கனல்ஸ். வாட் ஆர் செல் ஆர்கனல்ஸ்? எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்ன, மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், மெம்ப்ரேன் பவுண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரைபோசோமோ இல்லை எனி பர்டிகுலர் செல் ஆர்கனல், மைட்டோகாண்ட்ரியா, எனி திங் எதை எடுத்தாலுமே தேர் இஸ் அ மெம்ப்ரேன் ஆன் தி அவுட் சைட்ஸ். குளோரோபிளாஸ்ட் எதை எடுத்தாலுமே வெளியில் ஒரு மெம்ப்ரேன் இருக்கும், ஒரு மெம்ப்ரேன் இருக்கும் இல்லை 2 மெம்ப்ரேன்ஸ் இருக்கும். இப்போ மைட்டோகாண்ட்ரியாக்கில் டபுள் மெம்ப்ரேன், இன்னர் மெம்ப்ரேன் உண்டு, அவுட்டர் மெம்ப்ரேன் உண்டு. ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம வந்து செல் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேஸ் வேக்யூல்ஸ், ரைபோசோம்ஸ், இன்க்ளூஷன் பாடிஸ் அது எல்லாமே உண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆர்கனல்? ஃபஸ்ட் ஆர்கனல் இஸ் ரைபோசோம். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ ரைபோசோம்?
ரைபோசோம்ஸ் ஆர் ஸ்மால் ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல்னா ரவுண்ட் ஆர்கனல். இப்படி ரவுண்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும். அதோட ஆக்சுவலி ஸ்ட்ரக்சர் இஸ் லைக் திஸ். ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் வந்து 2 யூனிட் உண்டு. ஸோ ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம் வந்து 70S. ஓகே, அதுக்கு பேர் 70S. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் எஸ் அண்ட் ஏன் 70S அப்படின்னா, எஸ்ன்றது ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஸ்வெட்பர்க் யூனிட்? ஸ்வெட்பர்க் யூனிட்ன்றது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஒரு செல்லை எடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு இஃப் வி ரொட்டேட் இட், ஈச் ஆர்கனல் வில் பி செட்டிலிங் அட் ஒன் பர்டிகுலர் லெவல். ஒரு ஆர்கனலும் ஒரு லெவலில் வந்து செட்டில் ஆகும். ஏன்னா எல்லாத்தோட டென்சிட்டியும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ ஈச் ஆர்கனல் வில் செட்டில் அட் அ டிஃப்ரெண்ட் டென்சிட்டி. ஸோ அந்த டென்சிட்டி எந்த டென்சிட்டியில் போய் செட்டில் ஆகுதுன்றதை பார்த்து தான் இந்த எஸ்ன்ற யூனிட் வரும், ஸ்வெட்பர்க் யூனிட். ஸ்வெட்பர்க் யூனிட் டிட்டர்மைன்ஸ் அட் விச் டென்சிட்டி த ஆர்கனல் இஸ் கெட்டிங் செட்டில். எந்த லெவலில் போய் செட்டில் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம மிக்சியில் ஏதாவது ஒன்று போட்டு அரைச்சோன்னா, if there are two components, 2 காம்பனன்ட் இருக்குது. இப்போ வெண்ணெய் எடுக்க போகிறச்சு மேலே ஒரு லேயர் இருக்கும், கீழே ஒரு லேயர் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் மேலே ஒரு இப்போ நம்ம வந்து நம்மளோட செல்லில் வந்து மைட்டோகாண்ட்ரியாவும் இருக்குது, ரைபோசோமும் இருக்குது, நியூக்ளியஸும் இருக்குது. எல்லா ஆர்கனலும் இருந்ததுன்னா எல்லாமே ஒரே லெவலில் வந்து செட்டில் ஆகாது. ஏன்னா எல்லாத்தோட டென்சிட்டியும் டிஃப்ரெண்ட். ஸோ மேலே ஒரு லேயரில் வந்து ரைபோசோம் இருந்தால் கீழே நியூக்ளியஸ் இருக்கும். விச் எவர் இஸ் ஹெவி வில் கோ டவுன். எது ஹெவியாக இருக்கோ அது கீழே போகும், எது லைட்டாக இருக்கோ அது மேலே வரும். ஸோ அந்த பேசிஸில் தான் ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 70S அப்படின்னு சொல்லுவாள். பட் இப்போ இந்த பெரிய யூனிட் எல்லா 2 நம்ம வந்து ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம்னு ஒன்று உண்டு, யூகேரியோட்டிக் ரைபோசோம்ன்றது. யூகேரியோட்டிக் ரைபோசோம் இஸ் 80S. ஓகே, தட் இஸ் 80S. அண்ட் ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம் இஸ் 70S. ஸோ இது பெரிய யூனிட், இது வந்து சின்ன யூனிட். ஸோ இது வந்து 50S, இது வந்து 30S. ஸோ இதை செப்பரேட்டாக ஸ்பின் பண்ணோன்னா மிக்சியோ இல்லை சென்ட்ரிஃபியூஜ்ன்றது தான் ஆக்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் அதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி லைக் அவர் மிக்சி தான். தட் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். அதோட பிரின்சிபல் சேம். ஸோ இது வந்து 50S இருக்கும், இது வந்து 30S. ஸோ இது 30Sல செட்டில் ஆகும், இது 50Sல செட்டில் ஆகும். இப்போ ஒரு மிக்சி எடுத்துனோன்னா, இந்த மாதிரி மிக்சி ஜார் இருக்குது அப்படின்னா இங்கே மார்க்கிங் இருக்கும், இது 20S, 10S, 10, 20, 30, 40 அப்படின்னு. ஸோ நம்ம ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் எங்கே வந்து செட்டில் ஆகுதுன்றதை பார்த்தோம்னா வி வில் நோ 70S, 50S, 40S அப்படின்றது நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ ப்ரோகேரியோட்டிக் ரைபோசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ். 50S is one subunit, 30S is another subunit. So there are 2 different subunits. Together add பண்ணக்கூடாது. 50 plus 30 is actually 80. That is not, அந்த மாதிரி அடிஷன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது தனியாக செட்டில் ஆகிறது வந்து 50ல் செட்டில் ஆகும், இது வந்து 30ல் செட்டில் ஆகும். பட் டுகெதர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ பெரிய ரைபோசோமா ஃபுல் யூனிட்டாக செட்டில் ஆகுது வந்து 70ல் செட்டில் ஆகுது, நாட் 80, நாட் அடிஷன். நெவர் ஆட் 50 plus 30, இட் இஸ் நாட் 80. டுகெதர் எங்கே செட்டில் ஆகுது அப்படின்னு பார்த்தா 70ல் தான் செட்டில் ஆகுது. ஸோ அதனால தான் இதுக்கு 70S அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது made up of 2 units. So இங்கே பார்த்தீங்கன்னா 50S which is a larger subunit and 30S which is the smaller subunit. And what is 70S-ன்றது வந்து Swedberg unit, Swedberg coefficient, sedimentation coefficient. What is sedimentation? நம்மளுக்கு தெரியல, sand sedimentation and whichever comes down இல்லை sediment ஆகுது. So that the sedimentation coefficient. Next comes what is a function. Function என்ன, ரைபோசோமோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நான் என்ன சொன்னேன்னா you divide it into structure, function and location. So location எங்க அப்படின்றத பார்ப்போம். First function and location. Where location வந்து it is in the cytoplasm. Okay, so ribosomes there are 2 different types. ஒன்று வந்து free ribosomes, one are attached ribosomes. So free ribosomes எங்கன்னா cytoplasmல அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். attached ribosomes எதில் இருக்கும் நம்மளுக்கு தெரியும், ER இல்லையா, endoplasmic reticulum. பட் இந்த கேஸில் endoplasmic reticulum கிடையாது, ஏன்னா நம்ம bacterial cell பார்க்குறோம். and we know bacterial cells don't have organelles. Okay, organelles ஸ்பெசிஃபிக்காக அதுங்களுக்கு வந்து கிடையாது, யூகேரியோட்டிக் செல்ஸுக்கு தான் இதெல்லாம் உண்டு. ஓகே, ஸோ இது கிடையாதுன்றதுனால we have just free ribosomes. Free ribosomes help in intracellular protein synthesis. So major function of ribosomes as such is protein synthesis. Okay, fixed ribosomes help in synthesis of proteins to other organelles. இப்போ ER வந்து நம்ம போக போக பார்த்தா we'll know what is the actual function of a ribosome. But what major function என்ன அப்படின்றதுனா protein synthesis. Okay, they help in synthesis of proteins. Now what are polyribosomes? Polyனால என்ன நமக்கு தெரியும், poly is many ribosomes. So இந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னா this is one ribosome, இது ஒரு ரைபோசோம், இது ஒரு ரைபோசோம், நெக்ஸ்ட் இது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக செயின் ஆஃப் ரைபோசோம்ஸ். ஓகே, வித் கனெக்டட் எல்லா செயினாக ஃபுல்லாக சேர்ந்து இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ ரைபோசோம், polyRibosome. Aggregate of ribosomes connected by a mRNA found free in the cytoplasm. ஸோ இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் இது எங்கே இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசமில் இருக்கும்.
They are active in protein synthesis. Again, ribosome vandale blinda you can write it is used in protein synthesis. They are actually functional in protein synthesis. So ribosomes na always associate with protein synthesis. Next is genetic material. Now what is genetic material? Genetic material namak nannave theriyum. Bacteria edukume genetic material undu, namakume DNA is there. Similarly bacteria kume DNA undu. So enga irukku genetic material in prokaryotes enna appadina, there are two different types. Again rendu different type of DNA undu. Adla one வந்து plasmid DNA அப்படினு சொல்லுவோம், இன்னொன்று வந்து bacterial genetic material, அது வந்து bacterial DNA அப்படினு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா bacterial DNAன்றது வந்து இந்த மாதிரி காயில்டாக இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நோ மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் சைட்டோபிளாசமில் அப்படியே அது வந்து செல்லுக்குள்ளே அப்படியே இருக்கும். பிளாஸ்மிட் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி சர்க்குலராக இருக்கும். ஓகே, ஸோ இது பிளாஸ்மிட்ஸ் ஹேவ் அ வெரி டிபிக்கல் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ரொம்பவே ஹைலி யூஸ்ட் பிளாஸ்மிட்ஸ் ஆர் ஹைலி யூஸ்ட் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். பெக்டீரியல் டிஎன்ஏ வந்து யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, பட் பிளாஸ்மிட்ஸ் டெஃபினட்டாக நிறையவே அட் ஹை கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஸ்டடீஸில் இப்போ இந்த வேக்சின் ப்ரிப்பரேஷன் அதில் எல்லாத்துலேயுமே பிளாஸ்மிட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணும். ஸோ போக போக when you study in 12th you will have a better understanding of this plasmid DNA, வேர் எக்ஸாக்ட்லி எப்படி அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு. ஸோ genetic material in prokaryotes consists of a single circular strand of DNA duplex which is supercoiled with the help of nucleoid protein. So இதுதான் அது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்படி நேக்கடாக இட் வில் பி ஜஸ்ட் லைங். இதுதான் பாக்டீரியல் டிஎன்ஏ வித்தவுட் எனி மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்காக தான் நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு பேர் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ்ன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ சப்போஸிங் நியூக்ளியோலஸ் இருக்குது, மேலே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் இப்படி ரவுண்டாக இருக்கும், அதுக்கு மேலே ஒரு மெம்பரேன் இருக்கும், நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூக்ளியர் மெம்பரேன் இருந்தால் தான் இட் இஸ் கால்ட் ஆஸ் அ நியூக்ளியஸ். அதர்வைஸ் வி டு நாட் கால் இட் ஆஸ் அ நியூக்ளியஸ், வி வில் சே இட் இஸ் அ நியூக்ளியாய்டு. ஓகே, இட் லைஸ் நேக்கட் இன் தி சைட்டோபிளாசம். ஓகே, நோ கவரிங் எதுவுமே இருக்காது, ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் சைட்டோபிளாசமில் இட் வில் பி தேர். Next is plasmid. So it is an extra chromosomal circular DNA. ஏன் extra chromosomal? This is chromosomal DNA. Okay, this is extra. Okay, it is not part. இது வந்து part of bacterial DNA கிடையாது, இது வந்து ஒரு separate entity. Plasmids வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் extra chromosomal circular DNA அப்படின்னு சொல்லுவோம். What is the function? They have the ability to self-replicate. Now self-replicate na இப்போ ஒரு plasmid இருக்குன்னா it can give rise to multiple copies. Okay, நிறைய copies பண்ண முடியும் ஒரு பிளாஸ்மிட்லேருந்து. we can get more copies. எப்படின்னா செல்ஃப் ரெப்ளிகேஷன். ஓகே, ஜஸ்ட் லைக் நம்ம டிஎன்ஏ டியூப்ளிகேட் ஆகுமோ. ஓகே, இப்போ மியோசிஸ் மைட்டோசிஸ்க்கு முன்னாடி we know டிஎன்ஏ சிந்தசிஸ் happens, டியூப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ டியூப்ளிகேட் ஆகும், அதுக்கப்புறமா தான் மைட்டோசிஸோ மியோசிஸோ ஆகும். தட் இஸ் த ஆக்சுவல் ப்ரொசீஜர், அப்படி தானே. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளாஸ்மிட் கேன் செல்ஃப் ரெப்ளிகேட். ஓகே, நான் ஏன் அது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம், ஏன் அது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சம் கண்டெயின் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். இப்போ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அப்படின்னா என்ன? சப்போஸிங் நான் வந்து ஒரு பிளாஸ்மிடை எடுத்து ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசினோ இல்லை வந்து பெனிசிலின் எனி ஆன்டிபயோட்டிக்குள்ளே போடுறேன்னா தட் பிளாஸ்மிட் வில் சர்வைவ், இட் வில் நாட் டை. இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இல்லை அப்படின்னா இட் வில் டை இமீடியட்லி. ஓகே, அதே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருந்தது அப்படின்னா இட் வில் ரிமெயின் அலைவ். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, there are other specialties. என்ன ஸ்பெஷாலிட்டிஸ்னா fertility factors are there. Okay, and therefore find extensive use in molecular biology and genetic engineering. So highly extensively used எங்க அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஸ்டடீஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வேக்சின் ப்ரிப்பரேஷன், நிறைய ரிசர்ச் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பர்பஸ்லலாம் நிறைய வந்து யூஸ் பண்ணும். இப்போ இந்த இன்சுலின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா மேஜர் வந்து பிகாஸ் ஆஃப் ஈகோலை பாக்டீரியா அண்ட் இந்த மாதிரி பிளாஸ்மிட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனால தான் we are able to cultivate insulin injections and all that. So அதுதான் இந்த பிளாஸ்மிடோட ஸ்பெஷாலிட்டி. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் வந்து காம்பனண்ட் ஆஃப் அ பாக்டீரியல் செல், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட் அப்படின்னா பாக்டீரியல் ஃப்ளாஜெல்லா. நம்ம வந்து லாஸ்ட்டு வீடியோலேயே பார்த்தோம், இந்த டாபிக் வந்து 4 கிளாசிஃபிகேஷன் உண்டு, 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியல் ஃப்ளாஜெல்லா. எப்படி வந்து மோனோட்ரைக்கஸ், ஆம்ஃபிட்ரைக்கஸ், லோஃபோட்ரைக்கஸ் அண்ட் பெரிட்ரைக்கஸ். ஸோ என்ன சொன்னோம் நம்ம அப்படின்னா, இது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா பேஸ் வந்து பொசிஷன் இல்லையா. இப்போ ஒரு பாக்டீரியல் செல் இருக்குது அப்படின்னா ஆன் ஒன் ஹேண்ட் ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லா இருந்தால் அதுக்கு பேர் மோனோட்ரைக்கஸ். அதே வந்து 2 பக்கமும் இருந்தால் ஆம்ஃபிட்ரைக்கஸ், லோஃபோட்ரைக்கஸ் அண்ட் பெரிட்ரைக்கஸ்னால் ஃபுல்லாக இப்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும்
ஃப்ளாஜெல்லா இருந்தால் அதுக்கு ஒரு பெரினா என்ன பெரிமீட்டர் இல்லையா, பெரிமீட்டர்ன்றதால என்ன சொல்லுவோம் சரௌண்டிங். ஸோ அதே மாதிரி தான் பெரி ட்ரைக்கஸ். ஸோ அதுதான் வந்து பெரிட்ரைக்கஸ். ஸோ லோஃபோட்ரைக்கஸ் இஸ் டஃப் ஃப்ளஜெல்லா ஆன் ஒன் எண்ட். இந்த மாதிரி ஒரு டஃப் ஃப்ளஜெல்லா ஆன் ஐதர் எண்ட் ஆர் போத் எண்ட். ஸோ அதுக்கு தான் லோஃபோட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கிளாசிஃபிகேஷன். அது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். தட் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளஜெல்லா. பட் இப்போ ஃப்ளாஜெல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃபிலமெண்ட், ஹுக் அண்ட் பேசல் பாடி. ஸோ இப்போ இந்த டயக்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஹுக். திஸ் இஸ் பார்ட் இஸ் த ஹுக். ஓகே, திஸ் இஸ் தி பேசல் பாடி அண்ட் திஸ் இஸ் த ஃபிலமெண்ட். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளஜெல்லின் ப்ரோட்டீன். ஓகே, த பேசல் பாடி இஸ் எம்பெடட் இன் தி செல். ஓகே, ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும், செல்லுக்குள்ளே போயிடும். இது மட்டும்தான் வெளியில் இருக்கும். ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த டயக்ராமில் இப்படி இருக்கும் வெளியில் இல்லையா. ஸோ திஸ் பார்ட் பேசல் பாடி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். வெறும் மேலேன்னு இந்த ஹுக்குலேருந்து தான் வெறும்னா மேலே தெரியும். ஸோ இங்கேன்னு மட்டும்தான். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி திஸ் இஸ் அ GIF, பட் இந்த PDFல இட்ஸ் நாட் கெட்டிங் ஓப்பன்ட். ஸோ மேபி ஐ புட் இட் in the next video. Lastல I will just put this GIF in the last video so that ஒரு ஐடியா வரும் எப்படி வந்து ஃப்ளாஜெல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பேசல் பாடி. இது வந்து செல்குள்ளே போயிடும். இது வந்து மேலே இருக்கும். ஸோ இந்த ஹுக்குன்ற போர்ஷனும் ஃபிலமெண்ட்டும் வெளியில் இருக்கும், செல்லுக்கு வெளியில் இருக்கும். இது வந்து செல்லுக்குள்ளே இருக்கும். ஸோ த ஹுக் இஸ் ஸ்லைட்லி வைடர் தென் த ஃபிலமெண்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹுக்குன்றது இதுதான் ஃபிலமெண்ட்னா, இது ஹுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்லைட்லி பிகர் இல்லையா, சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. So the hook is slightly wider than the filament and connects the basal body to the filament. So this is the filament. It will come out. This part is the hook and this will connect to the basal body. Basal body you filament you connect பண்றதே hook தான். Okay, the filament is a hollow rigid cylinder constructed of subunits of a protein flagellin, so எதால பண்ணிருக்கு அப்படின்னா again it's a NEET based question கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. flagellin ப்ரோட்டீன்லேருந்து ஃப்ளாஜெல்லா பண்ணியிருக்கு. ஓகே, flagellin is the protein name. ஓகே, flagellin is nothing but a protein. ஏதாவது எனி வேர்டு, எந்த வேர்டுமே ஐஎன் இருந்தால் தட் இஸ் பேசிக்கலி அ ப்ரோட்டீன். இப்போ கெராட்டின், ஆல்பியூமின் ஐஎன் வருது இல்லை. ஸோ அது எல்லாமே தீஸ் ஆர் சிம்பிள் ட்ரிக்ஸ், ஒரு சில ட்ரிக் டு ஈஸிலி ஃபைண்ட் அவுட். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேர் வந்ததுன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அது ப்ரோட்டீனாக இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஐ எம் ஜஸ்ட் கிவிங் சம் ஹிண்ட். ஓகே, திஸ் இஸ் சைஸ் ஸ்மால் டிப் அண்ட் ட்ரிக். ஐஎன் வந்தாலே வந்து ப்ரோட்டீன் அப்படி இருக்கும், சம்திங் டு டூ வித் ப்ரோட்டீன். பாசிபிலிட்டி இஸ் தேர் டு ஃபைண்ட் அவுட் சம் ஈஸியாக ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. They show a 9+2 arrangement. ஸோ இதை பற்றி நம்ம வந்து we'll talk in detail in some other video. என்னது அந்த 9+2 arrangement அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் ஒன் வெரி பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். பாக்டீரியல் ஃப்ளாஜெல்லா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்போனன்ட் இன் அ பாக்டீரியல் செல். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபார் மோட்டிலிட்டி. ஓகே, ஸோ ஃபார் மூவ்மெண்ட். இப்போ பாக்டீரியாக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா இட் டஸ் நாட் ஹவ் லெக்ஸ், ஹேண்ட்ஸ், லெக்ஸ் இல்லை. ஸோ சம்திங் சிமிலர் இஸ் பாக்டீரியல் ஃப்ளாஜெல்லா டு மூவ் அரவுண்ட். இங்கேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் லோகோமோட்டரி ஆர்கன். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் அ பாக்டீரியல் ஃப்ளாஜெல்லா. Next structure is a pyly and fimbriae. Now what is ரொம்ப subtle difference between pyly and fimbriae? ரொம்ப small hairline difference தான் pyly and fimbriae. அதில் மேஜரான difference வந்து உங்களுக்கு it will come with respect to function. இப்போ what is the function of pyly and what is the function of fimbriae? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் fimbriae are short fine hair like structure. Okay, hair like appendages thinner than flagella. ஸோ flagella வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஹுக்கோட திக்னஸ் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது. பேசல் பாடி, ஹூக், ஃபிலமெண்ட். பட் ஃபிம்ப்ரியே ரொம்பவே ஃபைனாக ஸ்ட்ரக்சர் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்பவே. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்மால், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ ஃப்ளாஜெல்லாம் நிறையா இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பாக்டீரியல் செல் எடுத்துனோன்னா இனஃப் ஸ்பேஸ் இருக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ கிட்டக்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது, குட்டியாகவும் இருக்கும்னு அவசியம் கிடையாது. லாங்காக இருக்கும், லென்த் ஜாஸ்தி இருக்கும். பட் ஃபிம்ப்ரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் அண்ட் ஸ்மால் ஃபைன். ஓகே, ஃபைனாக இருக்கும், ரொம்ப சின்னதாக. ஃபைன் ஹேர் லைக் அப்பெண்டேஜஸ், தின்னர் தென் ஃப்ளாஜெல்லா. மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபிம்ப்ரியோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் அட்டாச்மெண்ட். சப்போஸிங் இப்போ நமக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகுது, நம்ம இப்போ வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்ம பாடிக்குள்ளே ஒரு பாக்டீரியா வந்துடுது அப்படின்னா ஒரு இடத்துல போய் அட்டாச் ஆகணும்ல. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்கான ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த வந்து ஃபிம்ப்ரியே இட் வில் யூஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டைஃபாய்டோ இல்லை காலரா பாக்டீரியாவோ எடுத்துக்கிறோம், விப்ரியோ காலரேவோ இல்லை சால்மோனெல்லா டைஃபி. ஸோ இப்போ யாருக்காவது டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா எப்படி வந்து அந்த சால்மோனெல்லா டைஃபி எப்படி வந்து இன்டெஸ்டைனில் போய் இட் வில் ஸ்டிக்
அப்படின்னா with the help of these structures, okay, இந்த structures fimbriae, okay, fimbriae இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அது வந்து அங்கே ஹுக் மாதிரி அங்கே வந்து அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் தான் இட் வில் ஸ்டார்ட் காசிங் தி இன்ஃபெக்ஷன். ஃபஸ்ட்டு ரெப்ளிகேட் ஆகும், அதுக்காக நிறைய நம்பர் ஜாஸ்தி ஆக இட் வில் ஸ்டார்ட் காசிங் டைஃபாய்டு இன்ஃபெக்ஷனோ இல்லை காலரா இன்ஃபெக்ஷனாக காலரா இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார், டு ஹெல்ப் the bacteria to attach onto surfaces such as rocks in streams and host tissues. Okay, so that's the function of fimbriae. Now pyli are also hair like structures, okay, but are larger than fimbriae. So if fimbriae pathina romba small, romba fine, very small, okay, but pyli is not like that. What is the function of pyli or pilus abdina? It helps in conjugation. So ipo enna ஒரு typical example கொடுக்கணும்னா, supposing இது ஒரு bacteria, okay, இது ஒரு bacteria, இது கிட்ட வந்து ஒரு pyli இருக்கு. என்ன ஆகும்னா இந்த பைலை யூஸ் பண்ணி இது வந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு போய் அட்டாச் பண்ணும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் இந்த இப்போ பிளாஸ்மிட் டிஎன்ஏ சொன்னல, சர்க்குலர் டிஎன்ஏ, இது வந்து இங்கேருந்து பாஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாசிபிள். ஸோ திஸ் இஸ் வாட் பைலை வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஸோ இந்த பாக்டீரியா வந்து இப்போ எனக்கு இந்த பாக்டீரியா சொல்கிறது எனக்கு உங்ககிட்ட இது பாஸ் பண்ணணும் இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை அப்படின்னா ஹவு வில் இட் டூ இட், எப்படி பண்ணும் அப்படின்னா தெர் இஸ் அ பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் பைலஸ். ஓகே, இந்த பைலஸ் வச்சு இட் வில் கிரியேட் திஸ் பிரிட்ஜ். இங்கே அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ வில் பி ஷேர்டு வித் திஸ் இந்த பாக்டீரியா. திஸ் இஸ் பாக்டீரியா 1, திஸ் இஸ் பாக்டீரியா 2. ஓகே, ஸோ இந்த பாக்டீரியா வந்து இந்த இதுலேருந்து இந்த டிஎன்ஏ பிளாஸ்மிட் டிஎன்ஏ இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் பைலை ஒரு பைலஸ். பைலை இஸ் ப்ளூரல், பைலஸ் இஸ் சிங்குலர். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் என்னென்னா கான்ஜுகேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் தான் இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸே வரும். நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூஷன் பாடிஸ். த லாஸ்ட் பார்ட் வந்து இன்க்ளூஷன் பாடிஸ். இன்க்ளூஷன் பாடிஸ்னால் என்ன அப்படின்னா தே ஆர் ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, குட்டி குட்டியாக ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா பாக்டீரியல் செல்குள்ளே சைட்டோபிளாசமில் இருக்கும். அகெயின் என்ன இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றதுனா ஹெல்ப் இன் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த சாப்டர் ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர், லொக்கேஷன், ஃபங்க்ஷன் 3 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எனி ஆர்கனல் இல்லைனா எனி காம்பனண்ட் எதை கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர், லொக்கேஷன், ஃபங்க்ஷன், ஆர் லொக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணி லொக்கேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஐதர் வைஸ் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா எங்கே எது பாயிண்ட் வைஸ் ஈஸியாக இருக்கும் ஆன்சர் எழுதுறதுக்கு, ப்ரொவைடட் சப்ஜெக்டிவ் ஆன்சராக இருந்தால். ஸோ வேர் இஸ் இட் ப்ரெசென்ட், இட் இஸ் லொக்கேஷன் வந்து சைட்டோபிளாசம். ஓகே, நான் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டோரேஜ். நான் ஸ்டோரேஜ் எதோட ஸ்டோரேஜ்? ஓகே, ஸ்டோரேஜ்னா இப்போ எப்படி ஸ்டோரேஜ், என்ன ஸ்டோரேஜ் அப்படின்றத நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டோரேஜ் ஆஃப் என்ன சொல்லலாம், ஸ்டார்ச். ஓகே, ஸோ எனி ஃபுட் இப்போ பாக்டீரியா வந்து சாப்பிடும் ஜஸ்ட் லைக் ஹவு வி ரிக்வயர் நியூட்ரியன்ஸ். நமக்கு இப்போ எப்படி நியூட்ரியன்ஸ் தேவை, ஃபுட்டு தேவை, அதே மாதிரி பாக்டீரியாவுக்கும் ஃபுட்டு தேவை. இப்போ ஃபுட்டு இன்டேக் ஆனதுக்கப்புறம் இப்போ பை சான்ஸ் கொஞ்சம் நாளைக்கு ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா ஒரு ரிசர்வ் மெட்டீரியல் இருக்கணும்ல, பேக்கப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேக்கப்புக்கு தான் இந்த மாதிரி ஆர்கனல். ஸோ என்ன பண்ணணும்னா இப்போ நிறைய ஃபுட்டு, சப்போஸிங் நிறைய ஃபுட்டு இருக்குது, அவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் இல்லை இப்போது பாடிக்கு அப்படின்னா என்ன பண்ணும், ஸ்டோர் ஆகும். எங்கே ஸ்டோர் ஆகும்னா இந்த மாதிரி கிளைகோஜன் கிரானியூல்ஸ், ஸ்டார்ச் கிரானியூல்ஸ், பிஹெச்பி கிரானியூல்ஸ், ஓகே, பாலிஹைட்ராக்சி பியூட்டைரேட் கிரானியூல்ஸ், ஓகே, பாலிஃபாஸ்பேட் கிரானியூல்ஸ். ஸோ இந்த மாதிரி கிரானியூல்ஸில் ஸ்டோர் ஆகிடும். எப்போ அதுக்கு என்ன மாதிரி யூசேஜ் வருதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அது வந்து அந்த ஆர்கன்ஸ்லேருந்து எடுத்துக்கும் அதுக்கப்புறமா. ஓகே, அதுக்கு தான் பேர் இன்க்ளூஷன் பாடிஸ் அப்படின்ட்டு ஜென்ரலாக பேர் கொடுப்போம். A specific type of inclusion body is the gas vacuole. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ் வேக்யூல்ஸ். Now what are gas vacuoles அப்படின்னா by the name பார்த்தாலும் நமக்கு தெரியும், gas vacuoles help in buoyancy. Now what is buoyancy? We know physicsல buoyancyனா என்ன, இப்போ பை சான்ஸ் ஒரு பாக்டீரியா வந்து தண்ணியில் இருக்குது. ஸோ தண்ணியில் இருந்ததுன்னா மேலே இருந்தால் தான் அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் இல்லையா, கீழே போயிடுத்துன்னா ஆக்சிஜன் கம்மி. நமக்கே தெரியும் டிசால்வ் ஆக்சிஜன் ரொம்பவே கம்மி இன் வாட்டர். ஸோ வாட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசால்வ் ஆக்சிஜன் தான் இருக்கும், அதுலேயுமே அதோட கான்சன்ட்ரேஷன் கம்மி. வெளியில் ஏரில் இருக்கிற கான்சன்ட்ரேஷனும் வாட்டரில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இப்போ வாட்டரில் இருக்கிற பாக்டீரியாவுக்கு கிடைக்கிறது கம்மியாக தான் கிடைக்கும். பட் இஃப் தட் பாக்டீரியா கம்ஸ் அப், ஓகே, சர்ஃபேஸில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஏர்லேருந்து இட் கேன் கெட் ஆக்சிஜன். ஏருக்கு எப்படி வரும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் கேஸ் வேக்யூல்ஸ். Gas vacuoles will help in buoyancy. Okay, buoyancy na surface la varthukku and the buoyant idu force illaya, and the buoyant force act pannithuna it will come up to the surface. So gas vacuoles provide buoyancy to aquatic prokaryotes. Aquatic prokaryotes la mattum da indha property possible. Okay, aquatic prokaryotes la mattum da indha gas vacuoles irukum, ellathilum irukadu.
gas vacuoles are generally present in photosynthetic bacteria. So some bacteria are photosynthetic. எல்லா bacteria கிட்டயும் இந்த photosynthetic property இருக்காது. Some bacteria can photosynthesize. Okay, அவளால those bacteria can prepare their own food. அவளால தனக்கு தானே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் ஒன்லி வெரி ஃபியூ, ரொம்ப கம்மி பாக்டீரியாவுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி உண்டு. அதில் வந்து ஸ்பெஷல் இது உண்டு, ஆர்கனல்ஸ் இருக்கும், அதனால அதால் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா, கேஸ் வேக்யூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிளைகோஜன் கிரானியூல்ஸ், பிஹெச்பி கிரானியூல்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஒன் வேர்ட் நீட் லெவல் கொஷின்ஸில் டெஃபினட்டாக திஸ் இஸ் பாசிபிள் டு ஆஸ்க். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து தட்ஸ் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ bacterial cell. I'll come up with the next video as soon as possible. So if you like the content, please share it among your friends so that it is helpful for them, and subscribe. Thank you.